இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதற்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வேறு வகையில் நம்ம நல்ல விதத்தில் நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜகாத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை நம்ம இதில் கொடுக்க வைக்கணும், இதை இன்னமும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை நல்லா அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பேயில் அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு கொடுக்கறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா கூகுள் பே ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆகிரும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீமா வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிமா வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹூ கௌலி. கடைசியாக என்ன பார்த்தோம்? 3வது அத்தியாயத்துடைய 46வது வசனம் பார்த்தோம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மேலும் அவர் ஈசா நபியை பற்றி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நற்செய்தி சொல்லப்படுது. ஈசா நபிங்க ஈசாங்கிற ஒரு குழந்தை பிறக்க போகிறார் அப்படின்ட்டு. அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் தொட்டில் பருவத்திலும் முதுமை வயதை அடைந்த பின்பும் மக்களிடம் பேசுவார், மேலும் நல்லொழுக்கமுடையவர்களில் ஒருவராகவும் திகழ்வார். அப்போ அவர் தொட்டில் பருவத்தில் பேசுவார், அது ஒரு அற்புதம். முதுமை வயசில் பேசுறது அது மற்றவங்களுக்கு அற்புதம் கிடையாது, ஈசா நபிக்கு அதுவும் அற்புதம். ஏன்னா அது 2வது வருகையின் போது அவர் மக்கள்கிட்ட பேசுறது, அந்த நிகழ்வு நடக்கும். இதனை கேட்ட மரியம், என் இறைவனே, என்னை எந்த மனிதனும் தீண்டாமல் இருக்க எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்டார். அல்லாஹ் கூறினான், அவ்வாறு தான் நடக்கும். அல்லாஹ் தான் நாடுகின்றவற்றை படைக்கின்றான். அவன் எதையேனும் செய்ய தீர்மானித்தால் ஆகுக என்றுதான் அதற்கு கட்டளையிடுவான். உடனே அது ஆகிவிடுகின்றது. அல்லாஹ்வை பற்றி மலக்குகள் சொல்கிறாங்க. அப்போ கல்யாணமே ஆகலை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கும்போது மலக்குகள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு அது லேசு, அல்லாஹ்வுக்கு அது ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அதாவது இந்த உலகத்துடைய அந்த விதிகள் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? ஃபிசிக்கல் லா, புரியுதா? ஃபிசிக்கல் லான்னு இருக்குது. நெருப்பு சுடும், இது அல்லாஹ் எழுதுனதுனால நெருப்பு அந்த வேலையை செய்யுது, புரியுதா?
இப்போ நெருப்பு யார் கை விட்டாலும் சொல்லும், புரியுதா? சாமி ஐயப்பான்னு கை விட்டாலும் சுடும், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொன்னாலும் சுடும், யாரையும் தயவுதாட்சணையே பார்க்காது. ஒரு மிகச்சிறந்த நல்லடியார் அவர் கை விட்டாலும் நெருப்பு என்ன பண்ணும், கரிச்சிடும். இந்த விதிகள் வந்து அல்லாஹ் வந்து எதுக்காக படைச்சிருக்கான்னா, இந்த உலகம் ரன் பண்ணுறதுக்கு அந்த விதிகள் படைச்சிருக்கான். இந்த விதிகள் இல்லைன்னு வச்சுக்கோ, நெருப்பு வந்து ஒரு நாளைக்கு சுடும் ஒரு நாளைக்கு சுடாதுன்னா நம்மளால் சமைக்கவே முடியாது. அது என்னைக்கு சுடுன்னு நமக்கு தெரியாது. டெய்லி நெருப்பு சுடுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து தோசை வச்சு தோசை சுட முடியும். புரியுதா? இது மாதிரியான விதிகள் உருவாக்குனது அல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுக்கு இது விதி கிடையாது. புரியுதா? இந்த விதி வந்து நம்ம வசதிக்கு நமக்காக அல்லாஹ் செஞ்சது. அல்லாஹ்வுக்கு இது ஒரு ரூல்ஸா? புரியுதா? அல்லாஹ்வுக்கு வந்து இது ஒரு ரூல்ஸே கிடையாது. அதனால் இப்ராஹிம் நபியை நெருப்பில் தூக்கி போடும்போது அல்லாஹ் என்ன சொன்னான், நெருப்பு பார்த்து நீ சுடாதன்ட்டான். அதே ஐஸுக்கு வந்து அல்லாஹ் விதி மாற்றி எழுதி ஐஸு சுடணும், நெருப்பு வந்து ஜில்லுன்னு இருக்கணும்னு எழுதியிருந்தானா நெருப்பு ஜில்லுன்னு இருக்கும், ஐஸ் சுடும். புரியுதா நான் சொல்கிறது? அல்லாஹ் தான் ஃபிக்ஸ் பண்ணுறான் எது எப்படி இருக்கணும்ன்ட்டு. ஒவ்வொன்றைக்கும் நிர்ணயம் அல்லாஹ் தான் செய்கிறான். சூரியன் சுடணும் அப்படின்னு அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணதுனால சுடுது. இல்லைன்னா சூரியன்லேருந்து வர்ற வெயில் ஜில்லுன்னு ஆகணும்னு அல்லாஹ் எழுதியிருந்தானா ஜில்லுன்னு ஆகும். அப்போ அது மாதிரி தான் இந்த குழந்தை அதாவது உருவாக்குற விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன மலக்குகள் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் வந்து செய்கிறான் அப்படின்னு சொல்லணும். அதனால தான் இதை வந்து ஒரு நபி கூட அல்லாஹ் அனுப்பி வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லலை. அதாவது ஜக்கரியா நபி தானே, ஜக்கரியா நபிகிட்ட மலக்கு வந்து சொல்லி ஜக்கரியா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்லலாம். புரியுதா? மலக்கு வந்து ஒரு நார்மல் மேன்கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அல்லாவே செய்கிறாங்கிறதுக்கு அத்தாச்சி என்ன, வர்றது மலக்கு வந்தாங்கன்ட்டு. மாணவர்கள் வந்து பேசும்போது இது அல்லாஹ் தான் சொன்னாங்கன்னு செக் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா மலக்குகளுடைய தன்மை என்ன, அவங்க அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டாங்க, அவங்க அல்லாவுடைய ஒர்க்கர். இப்போ அல்லாஹ்கிட்ட இருந்து அஃபீஷியல் சீல் வச்சு லெட்டர் வந்த கணக்கு அது. புரியுதா? நம்மகிட்ட கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு கணக்கு என்னென்னா, மலக்கு வந்துட்டாங்கன்னா இது அல்லாவுடைய நியூஸ் தான். இதில் எந்த ஒரு இப்போ ஜக்கரியா நபி இருந்தால் கூட என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல ஒரு சந்தேகம் எழுப்ப முடியும், ஏன்னா மனிதர் தானே சொல்கிறாருன்ட்டு. ஆனால் இது அல்லாவுடைய உத்தரவு தாங்கிறது 100% ப்ரூஃப் ஆகுது. அதனால் அவங்களுக்கு அது ஒரு தைரியம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அவங்க சந்திக்க போகிறாங்க இந்த குழந்தையினால். அதுக்காக வந்து அல்லாஹ் வந்து முதல்ல அவங்கள ஸ்ட்ராங் பண்ணுறான். அதான் சொல்கிறல, எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறானோ அல்லாஹ், அதுக்கு தகுந்த மாதிரி சில ஏற்பாடுகளும் அல்லாஹ் செய்வான். அதனால தான் நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அரசாங்கத்தையே காட்டுவான். ரசூல்லா கூட்டு போய் வானத்திலே கூட்டிகிட்டு போய் வானம் பூமியில் எப்படி ரன் ஆகுது, நம்ம பார்க்குறோம்ல சூரியன் சந்திரன்லாம் எப்படி நிற்குதுன்ட்டு, அதெல்லாம் ரசூல்லா லைவில் போய் பார்த்துட்டு வராங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் விசிட் கூப்பிட்டு போவாங்க தெரியுமா, பெரிய கம்பெனிக்கு. இந்த ஐடி எல்லாம் படிக்கிறவங்களுக்கு, இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கும்போது கடைசியாக கூப்பிட்டு போவாங்க. ஃபோன் சாம்சங் கம்பெனிக்கு, நோக்கியா கம்பெனிக்கு, இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் கூட்டிகிட்டு போய் அதை எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. அது மாதிரி அல்லாஹ் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்டு அவனுடைய இண்டஸ்ட்ரி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபிமார்களுக்கு காமிச்சிருவான். அது மாதிரியான ஒரு வேலை தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம்கள்லாம் என்ன பண்ணுறான். ஏன்னா கஷ்டமான வேலையை கொடுத்ததுனால அந்த, ஏன்னா நபி அது பின்னாடி வரும் அது என்ன கஷ்டமான வேலைன்ட்டு. அதனால் அவங்கள வந்து ஸ்ட்ராங் பண்ணுறான், மென்டலி ஸ்ட்ராங் பண்ணுறான், ப்ரிப்பேர் பண்ணுறான். இன்னும் அல்லாஹ் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிப்பான், தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுத்தருவான். யாருக்கு? ஈசா நபிக்கு. ஈசா நபிக்கு என்னென்ன சொல்லித்தரப்படும்? வேதமும் கிதாபும் ஹிக்மத்தும். கிதாபுனா என்ன? சட்டத்திட்டங்கள். ஹிக்மத்துனா என்ன? இந்த ரியாலிட்டி, அதாவது துனியாவுடைய வாழ்க்கைன்னா என்ன அந்த விஷயங்கள். அப்புறம் ஒவ்வொரு சட்டத்துடைய அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, தொழுவு சொல்கிறான் ஏன் தொழுவு சொல்கிறான், நோன்பு ஏன் நோன்பு வைக்க சொல்கிறான், இந்த மாதிரியான விஷயங்கள் ஹிக்மத்து. அப்போ தௌராத்தில் வந்து வெறும் கிதாபு தான் இருந்துச்சு, இஞ்சில்ல ஹிக்மத் இருந்துச்சு. தௌராத்துங்கிறது பனி இஸ்ராயல்களுக்கு. இது ஏன் அல்லாஹ் கிதாபுனா என்ன ஹிக்மத்துனா என்ன, இதில் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, மனித குலம் வந்து ஆதம் நபியிலிருந்து இன்னைக்கு நாம் நின்றுட்டு இருக்கிற இடம் வரைக்கும் படிப்படியாக மனித வளர்ச்சி, மூளை வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அளந்துட்டே வருது. ஒரு ஆளுக்கு 0 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நடக்கிற வளர்ச்சி தனி. மனித குலத்துக்குன்னே ஒரு எவல்யூஷன் இருக்கு. புரியுதா? இந்த நூற்றாண்டில் பிறக்கிற மக்களுக்கு வந்து அறிவு ஜாஸ்தி, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கு அறிவு கம்மி, அதுக்கும் 100 வருஷம் பின்னாடி இருந்த மக்களுக்கு அறிவு கம்மி. இந்த இல்முல் அஸ்மா வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். புரியுதா? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு வச்சுக்கோ, சுருக்கமாக அது புரிஞ்சுக்கணும். புரியுதா? குழந்தை சின்னதாக இருக்கும்போது அதுக்கு ரொம்ப பெருசாக நம்ம விளக்கம் சொல்ல மாட்டோம். அது மாதிரி பனி இஸ்ராயல்கள் தௌராத்தில் மூசா நபி காலத்தில் அன்னைக்கு இருந்த மனிதர்களுக்கு வந்து
ரொம்ப விளக்கம்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது செய் இது செய்யாத, இது செய் இது செய்யாதங்கிற அந்த ஆர்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருந்தது எதில்? தௌராத்தில். ஆனால் இஞ்சிலில் என்ன பண்ணா அல்லாஹ் ஆர்டர்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி தௌராத்துடைய ஆர்டர்ஸு இருக்குது. அப்போ இஞ்சில் அல்லாஹ் என்ன பண்ணா அப்படின்னா அதோடைய ஹிக்மத்து ரிலீஸ் பண்ணான். ஏன் ஹிக்மத் ரிலீஸ் பண்ணால் அந்த ஸ்டேஜில் பனி இஸ்ராயல்களுடைய அறிவு வளர்ந்துருச்சு. ஏன்னா நடுவில் வந்து ஒரு 1500 வருஷம் கடந்துச்சு. அந்த 1500 தௌராத் இறங்கி இஞ்சில் வர்றதுக்குள்ளே எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 1500 வருஷம் ஆச்சு. இந்த 1500 வருஷத்தில் மனித குலத்துடைய மூளை வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இப்போ வந்து அவர்களுக்கு காரண காரியமும் புரியும் போது புரியும். இப்போ வந்து உனக்கு இப்போ நீ பெரியவனாக இருக்கிற அப்படின்னா உனக்கு வந்து ரீசன் சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். புரியுதா? வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகாதுன்னு அர்த்தம்னா ரீசனும் சொல்லுவோம். இந்த மாதிரி போனீங்கன்னா ரிஸ்க் இருக்குது, பஸ்ஸுக்காரன் வேகமாக வருவான், நீ வந்து கவனம் இல்லாமல் ரோடு கிராஸ் பண்ணுவ, அந்த டைமில் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் போகாத, கெட்ட நண்பர்களோட சேராத. ஏன்? அந்த நண்பர்கள் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அவங்ககிட்ட சில இந்தந்த பழக்கங்கள் இருக்கும், அந்த பழக்கத்தினால உன்னுடைய கேரக்டர் மாறும். அப்படிங்கும்போது குழந்தை பெருசாகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டீட்டெயிலெலாம் சொல்லுவோம். புரியுதா? அந்த மாதிரி இஞ்சிலில் என்ன இருந்துச்சுன்னா ஹிக்மத் இருந்துச்சு. புரியுதா? அப்போ குரானில் என்ன இருக்குது? தௌராத்தில் கிதாப் இருக்குது, இஞ்சிலில் ஹிக்மத் இருக்குது. இப்போ குரானில் என்ன இருக்குது? ரெண்டும் இருக்குது. அதுதான் குரானில் வந்து 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் நபி வந்து துவா செய்வாங்கள்ல, என் வாரிசை வந்து கொண்டாந்து இங்கே விடுறேன், இவங்கள்லேருந்து ஒரு ரசூல் அனுப்புன்ட்டு. அப்போ அவங்களே துவா செய்வாங்க, கிதாபும் கற்றுக் கொடுக்கணும் அந்த ரசூல், ஹிக்மத்தும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. ஹிக்மத் என்ன பண்ணும் அப்படின்னா மனுஷனுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துரும். புரியுதா? ஒரு விஷயம் நம்ம செய்ய சொல்கிறோம், அது ஏங்கிறது ரீசன் சொல்லலை, அப்போ உனக்கு என்ன இருக்கும்? வேலை செய்வேன், ஆனால் செய்யும்போது ஒரு முழு திருப்தி இருக்காது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீ வந்து சூளை பஸ் ஸ்டாப்பில் வந்து நில்லு அப்படிங்கிறேன். இப்போ நீ என்ன பண்ணுவ? ஒரு குழப்பத்தோடையே வருவேன், எதுக்காக வரதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இங்கே என்ன பண்ணுறது? அடுத்த கமாண்ட் நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? கன்ஃபியூஷன்லேயே வருவேன். அடுத்த கமாண்ட் எனக்கு எவ்வளோ நேரம் கழித்து வரும், என்ன எதுக்காக வரும், ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? புரியுதா? இங்கே ஏன் வரேன்னு எனக்கு சொல்லாமலே இருக்கேன். அப்போ ஒரு குழப்பத்திலேயே நீ வேலை செய்வேன். ஏன்னா அறிவு வளர்ந்ததுக்கப்புறம் நீ யோசிக்க ஆரம்பித்து குழப்பம் வருவேன். புரியுதா? அப்போ அதே உன்கிட்ட கிளாரிட்டி சொல்கிறேன், நீ அந்த இடத்துக்கு போ, ஒரு மெக்கானிக் வந்து சிலிண்டர் கொண்டாந்து கொடுப்பாரு, அதை நீ வாங்கிட்டு வா அப்படின்னா உனக்கு கிளாரிட்டி இருக்கும். நான் ஃபோன் எடுத்துகிட்டு போ, அந்த இடத்துல உனக்கு ஃபோன் வரும்னா நீ என்ன பண்ணுவோம்? ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் போவேன். கரெக்டாக ஒரு நிழலாக இருக்கிற இடத்த பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு லேண்ட்மார்க் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல நிற்பேன். நிற்கும்போது உனக்கு ஒரு தெளிவு இருக்கும். அடுத்தது ஃபோனுக்காக நீ வெயிட் பண்ணுவேன். அடுத்த கேள்வி என்ன வரும்? ஃபோன் எப்போ வரும், இல்லை அந்த மெக்கானிக் யார், அவனுடைய நம்பர் கொடுங்க. இது மாதிரியான ஒரு கிளாரிட்டியோடு நீ இருப்பேன். எல்லா தகவலும் சொல்லிட்டேன்னா கிளாரிட்டியோடு இருப்பேன். இதே வந்து உனக்கு அறிவு இல்லைன்னு வச்சுக்கோ, இவ்வளோ டீட்டெயில் சொன்னால் உனக்கு புரியாது. அறிவு இல்லாதவனை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போ, ஒரு மெக்கானிக் வருவான், உனக்கு ஒரு ஃபோன் வரும் அப்படின்னா மெக்கானிக் என்னான்னு தெரியாது, சிலிண்டர் என்னானும் தெரியாது, ஃபோன்னா என்னானும் தெரியாது. அவன் அந்த மாதிரி அறிவு இல்லாத ஆளுக்கு என்ன சொல்லணும்? ரொம்ப டீட்டெயில் சொன்னால், அவனுக்கு டீட்டெயில் சொன்னால் பிரச்சனை, இவனுக்கு டீட்டெயில் சொல்லலைன்னா பிரச்சனை. புரியுதா? மூசா நபியோட உம்மத்துக்கு டீட்டெயில் சொன்னால் பிரச்சனை, குழம்பிடுவாங்க. இவங்களுக்கு டீட்டெயில் சொல்லலைன்னா பிரச்சனை, குழம்புவாங்க. புரியுதா? நாம் வந்து இன்னும் அது ரொம்ப உச்சகட்ட வளர்ச்சியில் நாம் இருக்கோம். அதனால் குரானில் என்ன இருக்குது? ஹிக்மத்தும் இருக்குது, கிதாபும் இருக்குது. புரியுதா? அதனால் குரானை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். குரானில் ஒரு ஆர்டர் வருதுன்னா அந்த ஆர்டருடைய ஹிக்மத்தும் குரான்லேயே இருக்கும். புரியுதா? எந்த ஒரு விஷயமும் சடங்காக குரானில் நாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த ஹிக்மத்தை நாம் தான் தேடணும். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அதை வந்து விளக்கி இருக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த ஹிக்மத்து குரான்லேருந்து படித்தாலே புரியும். ஆல்ரெடி புரிஞ்ச விஷயத்தை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? புரியாத ஒரு விஷயத்தை தான் போய் ரசூலாட்ட கேட்பாங்க, இதோடைய ஹிக்மத் என்ன சொல்லுங்கள், இதோட ஹிக்மத் என்ன சொல்லுங்கன்ட்டு. அவங்களுக்கு குரானை பார்த்தாலே புரியும், படித்தாலே அவங்களுக்கு புரியும். அதனால் அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க, ரசூலாட்ட கேட்கவே மாட்டாங்க. அவங்க கேட்டால் தான் நமக்கு டீட்டெயில் வரும். அவங்க கேட்கவே இல்லை. எல்லாரும் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோ. புரியுதா? ஒரு மக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் டவுட் வரும். பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டே இருப்பான், போர்டில் எழுதி போட்டே இருப்பார் வாத்தியார். அழிச்சிட்டா அழிச்சிருங்கம்மா. நம்மள மாதிரி ஆள் உட்காந்தா என்ன பண்ணோம்? இருங்க, அதில் நிறைய டவுட் இருக்குது, அதுனா என்னங்க, இதுனா என்னங்க, நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கீங்க, இவங்க பாட்டுக்கு ரைட் பண்ணிட்டே இருக்காங்கன்ட்டு. அதுவும் சஹாபாக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வேறு. ஸோ இதுதான் ஹிக்மத்து கிதாப். இது புரிஞ்சுங்க, இது குரானுடைய பேசிக். இதெல்லாம் புரியுதா? இந்த சப்ஜெக்ட்லாம் மிஸ் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல மண்ணை கவ்வுவீங்க குரானில். புரியுதா? இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத இடம். மேலும் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு அவரை தன் தூதராகவும் நியமிப்பான்.
இப்போ இஸ்ராயலுடைய வாரிசுகளுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், ரசூலாக நியமிப்பான். இறை தூதர் என்னும் அந்தஸ்தில் அவர் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் வந்தபோது கூறினார். இப்போ இந்த இடத்துல இஸ்ராயல்களுக்கு ரசூலாக அனுப்புவான். வ ரசூலன் இலா பனி இஸ்ராயில், வ ரசூலன் இலா பனி இஸ்ராயில். இப்போ இந்த இடத்துல இந்த விஷயமும் நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். எது? நபி ரசூல். புரியுதா? நபி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நபிமார்கள். குரான் நபி சொல்லுது, நபியின் யூசுப் நபி நபி நபின்னு குரான்லேயும் வருது. ரசூல் ரசூல் ரசூல்னும் குரானில் வருது. அது என்ன நபி, அது என்ன ரசூல்? ரசூல்னா இறை தூதர், நபி தூதரோட இறைவனுடைய தூதரா? புரியுதா? ரசூல்னா என்ன, நபின்னு? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். புரியுதா? இதை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது யார்? இஸ்ரார் அகமது. நபிக்கும் ரசூலுக்குமான அந்த டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சு. யூடியூப்பில் ஒரு தனி வீடியோவாக இப்போ 2 வீடியோவாக போட்டிருக்கும். நபியும் ரசூலும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்கும். அது போய் டெப்த்தாக பார்த்துக்குங்க. டெப்த்தாக இங்கே நான் விளக்க முடியாது. அது ஒவ்வொரு ஆயத்தும் கொடுத்து அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருப்போம். புரியுதா? அது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அது போங்க. நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் போரிட்டார்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்கும். இப்போ ரசூல்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஈசா நபி சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ரசூலுங்கிற அந்த விஷயம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம கிளாரிட்டி வரும். புரியுதா? நபி அப்படிங்கிறது அது ஒரு தனி வார்த்தை, ரசூலுங்கிறது தனி வார்த்தை. இது ரெண்டும் வேற வேற பதவி. புரியுதா? நபிங்கிறது 10th மாதிரி. புரியுதா? ரசூலுங்கிறது +2 மாதிரி. 10th பாஸ் பண்ணிட்டு தான் +2 போக முடியும். புரியுதா நான் சொல்கிறது? கூடுதல் தகவல், ஒருத்தர் +2 படிச்சிருக்காருனாலே 10th முடிச்சிருப்பாருன்னு அர்த்தம். புரியுதா? ரசூலுங்கிறது ஹையர் போஸ்டிங், நபிங்கிறது ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி, ரசூலுங்கிறது இன்ஸ்பெக்டர் மாதிரி. அவர் கான்ஸ்டபிள் ஸ்டேஜிலோட பெரியவருங்கிறது புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதனால் நபிக்கும் ரசூலுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன? நபிக்கு அல்லாட்டிருந்து மெசேஜ் வரும், ரசூலுக்கும் அல்லாட்டிருந்து மெசேஜ் வரும். நபிக்கு மலக் வருவார், ரசூலுக்கும் மலக் வருவார். நபிக்கு அல்லாஹ் வேதம் கொடுப்பான், ரசூலுக்கும் வேதம் கொடுப்பான். அப்போ என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, நபி ஒரு வேலையை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுவார், எடுத்து சொல்லுவார். ரசூல் அந்த வேலையை முடிச்சுட்டு வருவார். உதாரணத்துக்கு நபி என்ன சொல்லுவார், அல்லாஹ் நபி அனுப்பி இந்த இடத்துல ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். அந்த நபி மக்கள் எல்லாம் அழைச்சி அல்லாஹ் என்னை வீடு கட்ட சொல்லி அனுப்பியிருக்கான், அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம எல்லாம் வீடு கட்டினா அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் கொடுப்பான், எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நீங்களாம் நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு பேசுவார். அப்போ அந்த மக்கள் ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அந்த நபி வீடு கட்டிட்டு எல்லாம் பாரு நீ வேலை சொன்ன வேலை செஞ்சிட்டேன்னு சொன்ன போது அதோட அந்த வேலை கம்ப்ளீட் ஆயிடும். புரியுதா? அந்த மக்கள் ஹெல்ப் பண்ணலன்னு வச்சிங்க, வேலை நடக்காது. அல்லாவும் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண மாட்டான். அவங்கள மறுமையில் பிடிப்பான். புரியுதா? அவங்கள என்ன பண்ணுவான்? மறுமையில் பிடிப்பான். அவங்கள ஒன்றும் தண்டனை பூமியில் கொடுக்க மாட்டான். வேலை செய்யலைங்கிறதுக்காக எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டான். ஒன்றுக்கும் மேற்பட்ட நபிமார்கள் திரும்ப திரும்ப இந்த வேலைக்காக சொல்லிக்கிட்டே இருப்பான், வீடு கட்டுங்கடா வீடு கட்டுங்கடா வீடு கட்டுங்கடா வீடு கட்டுங்க. கடைசியாக ஒரு ரசூல் அனுப்பிட்டார்னா அந்த ரசூலுக்கு வீடு கட்டுற வேலைன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா அந்த வீடு கட்டாமல் ரசூல் வரமாட்டார். புரியுதா? அது செய்யாமல் ரசூல் திரும்பி போக மாட்டார். அது குர்ஆனுடைய ரூல். இதை பற்றி டீட்டெயிலாக நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள், இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு புரியுதா இல்லையா? அவர் செஞ்சிட்டே தான் வருவார். புரியுதா? அதனால் குர்ஆனில் எங்கெல்லாம் ரசூல்கள் வந்தாங்களோ, அப்போ ரசூலுன்னு குர்ஆனில் எங்கெல்லாம் வந்தாங்களோ சில இடங்கள்ல அல்லாஹ் அவர்களை பற்றி நபின்னு சொல்லுவான். இப்போ உடனே நம்ம என்ன பண்ணோம், இவரை பற்றி நபின்னு தான் ஒரு இடத்துல வருது, ரசூலுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி நீங்கள் ரசூலுன்னு சொன்னீங்களேன்னு பிடிக்கூடாது. ஏன்னா நபி அதான் சொன்னேன்ல, நபிங்கிறது லோயர் போஸ்ட்டு, ரசூலுங்கிறது ஹையர் போஸ்ட்டு. அல்லாஹ் விரும்பும் போது 10th படித்தவனேன்னு கூட கூப்பிடுவான், திடீர்னு அல்லாஹ் +2 முடித்தவனே வான்னு கூட கூப்பிடுவான். புரியுதா? ஆனால் ரெண்டுமே அவர் முடிச்சிருக்கிறாருன்னு தான் அர்த்தம். புரியுதா? டபுள் பதவி அவருக்கு இருக்கும். ரசூலுன்னாலே இன்க்ளூடட் நபி தான். அப்போ சில இடங்கள்ல அல்லாஹ் நபின்னு கூப்பிடுவான், சில இடங்கள்ல அவரவே ரசூலுன்னு கூப்பிடுவான். ஆனால் ரசூலுன்னு கூப்பிட்டுட்டானா கண்டிப்பாக அவர் ரசூலுன்னு புரிஞ்சுக்கும். சரியா? அதே மாதிரி ரசூலுங்கிறவர் அல்லாஹ்வுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுடைய என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் ஆஃபீஸர். அவர் வந்தார்னா அவரை வந்து இன்சல்ட் பண்ண முடியாது. ரசூலை வந்து என்ன பண்ண முடியாது, இன்சல்ட் பண்ண முடியாது, அவரை தோக்கடிக்க முடியாது. அது குர்ஆன் சொல்லுது. அல்லாவும் அவன் ரசூலும் ஜெயிப்பவர்கள் நல்லா சொல்லிட்டான். அப்போ ரசூலை அடிச்சிட்டா அல்லாவை அடித்த மாதிரி, ரசூலை கொன்னுட்டா அல்லாவை தோக்கடித்த மாதிரி. அது அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான். அல்லாவும் அவனுடைய தூதரும் தான் மேலுங்குவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அதனால் அல்லாவுக்கு இன்சல்ட். எப்பயுமே இந்த தூதர்கள் இருக்காங்க பாரு, ஒரு அமெரிக்காவுடைய தூதர் இந்தியாவில் இருப்பார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போரே வந்துச்சுனாலும் அமெரிக்கா என்ன தெரியுமா பண்ணணும், இந்தியா என்ன தெரியுமா பண்ணும், முதல்ல அமெரிக்க தூதரை ஊருக்கு போகணும்னு அனுப்பி வைக்கும், பத்திரமா அனுப்பி வைக்கும். ஏன்னா அவங்கள அடிச்சுட்டா அமெரிக்காவை அடித்த மாதிரி, புரியுதா? அதனால் வந்து மெயினாக அமெரிக்காவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணணுன்னா எங்கே போய் பண்ணுவாங்க, நம்மளுங்க அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. புரியுதா? நீ தமிழ்நாடு பூரா நீ ஊர்வலம் போனீங்கனாலும் எஃபெக்ட் இருக்காது. அமெரிக்கா அதை சீரியஸாக எடுத்துக்காது. அவன் தூதர் இருக்கிற அந்த பில்டிங் மட்டும் நீ ரவுண்ட் அப் பண்ணின்னு வச்சுக்கோ, உடனே அமெரிக்கன் எம்பசிலேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் வரும், அங்கே என்ன பிரச்சனை, எங்கள் ஆளு மேலே இது பண்ணுறாங்க. அப்போ ரசூலுங்கிறது அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம், புரியுதா? அது அல்லாவுடைய ரசூலுங்கும் போது அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம். அதனால் குர்ஆனில் எங்கெல்லாம் ரசூல்களை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்களோ அல்லது அவங்க மேலே கை வச்சாங்களோ அந்த நேரம்லாம் அந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நீ குர்ஆனில் பார்க்கும்போது, குர்ஆனில் நீங்கள் படிக்கும்போது சில நபிமார்கள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க, சில நபிமார்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு யஹ்யா நபி கொல்லப்பட்டார், அதே மூசா நபி கொல்லப்படலை. ஃபிரௌனு துரத்திட்டு வரான், பாதி வழியிலே ஃபிரௌனு காலி. புரியுதா? ஆது சமுதாயம் கொல்லப்பட்டுச்சு. லூத் நபி ரசூல், அவருடைய சமுதாயம் கொல்லப்பட்டுச்சு. லூத் நபி ரசூல், அப்போ சமுதாயம் கொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல். புரியுதா? ரசூல் இருக்கும்போது கொலை செய்ய முடியாது, ரசூலை மர்டர் பண்ண முடியாது. அது விஷமே சாப்பிட்டாலும் அவருக்கு வேலை செய்யாது, நெருப்பில் தூக்கி போட்டாலும் எரிக்காது, கத்தியை போட்டு அடிச்சினாலும் வெட்ட முடியாது ரசூல். அதே மாதிரி ஒரு ரசூல் ஈசா நபி. அதே மாதிரி ரசூல் வந்துட்டார்னா மிகப்பெரிய ஒர்க்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கொடுத்த ஒர்க்கை தோத்தா, அவர் கம்ப்ளீட் பண்ணாமல் போனாலும் அல்லாஹ் தோத்த மாதிரி, அவரை காலி பண்ணாலும் அல்லாஹ் தோத்த மாதிரி. புரியுதா? அவரை கொன்னுட்டாலும் அல்லாஹ் தோத்துட்டான்னு அர்த்தம். ஏன்னா நீ போய் செஞ்சுட்டு வான்னு அல்லாஹ் அனுப்பிட்டான், சொன்ன வேலை நடக்கலை. இப்போ இது இன்சல்ட்டா இல்லையா? அல்லாஹ் ஒரு வேலைக்கு அனுப்புனா அந்த வேலை நடந்துடணும், அதுதான் ரசூல். ரசூலுனாலே அவருக்கு ஒரு வேலை தரப்பட்டிருக்கும். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்ட வேலை, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த உலகம் ஃபுல்லாக ரசூலா செஞ்சது வெறும் அரபு தீபகற்பத்தில் செஞ்சாங்க. செஞ்சுட்டு அல்லாஹ் சொன்னது என்னன்னா, அரபுவில் மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க, மீதி வேலையை உங்கள் உம்மத்துக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. புரிஞ்சதான்னு சொன்னாங்க, உம்மத்துக்கிட்ட கொடுத்தாங்க. இன்றைக்கி உம்மத்து செய்யலை, அதனால் நம்மெல்லாம் பாவி. புரியுதா? ரசூல்லாவுடைய ஒர்க்கு பண்ணல, அந்த வேலை இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுதான் அவர் அல்லாமா இக்பால் சொல்கிறார், வக்த ஃபுர்சத் ஹை கஹா காம் அபி பாக்கி ஹை, நூரே தௌஹீது கா இத்மாம் அபி பாக்கி ஹை. இன்றைக்கி நேரம் இல்லை எனக்கு, அவ்வளோ வேலை எனக்கு இருக்குது, இன்னும் உலகம் பூரா அல்லாஹ்வுடைய ஒளி பரப்ப வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த வேலை நமக்கு இருக்குது, அதனால தான் நம்ம அந்த வேலையை செய்கிறோம். இப்போ இது வரைக்கும் வச்சுக்கங்க. அப்போது ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு என்ன, மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு என்ன தெரியுமா? பனி இஸ்ராயல்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வெளிவாங்க. இதுதான் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மிஷன். ஃபிரௌன் கிட்ட போ பேசு, அவன் உன்னை கை வைக்க முடியாது, அல்லாஹ் சொல்லிட்டான், வைக்க முடியாது, ப்ரொடெக்ஷன் கொடுத்தாச்சு. ரசூல்லாவுக்கும் அதே மாதிரி தான், கை வைக்க முடியாது. ரசூல்லாவுக்கு போகிறாங்க, ஒரு நாள் ஒட்டக குடல் தூக்கி தலையில் போட்டான், அபுஜெயில் போட்டான், உத்துபா இவங்கெல்லாம் சேர்ந்து போட்டாங்க. ரெண்டாவது நாள் போகிறாங்க, ரெண்டாவது நாள் ரசூல்லா பயந்துட்டாங்களா? அதான் சொன்னல, ரசூல்னா தோக்கடிக்க முடியாது, ரசூல்னா ஜெயிச்சிட்டே தான் இருப்பாங்க. ரசூலுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் பாரசீகம் கிஸ்ராவும் ஜெயிப்பாங்கன்னு ரசூல்லாவுக்கு வாக்குறுதி சொன்னோன்னு அது நடந்துச்சு. புரியுதா? அப்போ அடுத்த நாள் ரசூல்லா பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, இதுக்கு போகிறாங்க, காபத்துல்லாவுக்கு போகிறாங்க. அதே மாதிரி அந்த சைத்தான்க உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. யார்? அபுஜெயில் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நேற்று தூக்கி போட்டு கூட இன்னும் அவருக்கு அறிவு வரல பாரு அப்படின்ட்டு வரான். நேராக வந்து அதே மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வரான். வந்தவன் தெரிச்சு இப்படி ஓடுறான். ரசூலா தொழுதுட்டு இருக்காங்க காபத்துள்ளால, தெரிச்சுட்டு ரிட்டர்ன் ஓடுறான். மூஞ்செல்லாம் வேர்த்து வேர்த்து கிடக்குது. என்னன்னா பயங்கரமான கொடூரமான தோற்றத்தில் மலக்குகள் ப்ரொடெக்ஷன் நின்ட்டாங்க.
பார்த்துட்டு அப்படியே அவன் ஓடுறான். ஓடிட்டு ரசூலா சொல்கிறாங்க, நேற்று போட்ட மாதிரி இன்னைக்கு போட்டிருந்தானா 2ஆக கிழிச்சிருப்பான். எல்லாம் மலக்குகள் வந்து அவனை 2ஆக பொழந்துருப்பாங்க. ஏன்னா ரசூலை கை வைக்க முடியாது. அதனால தான் தாயிஃபில் கல் எடுத்து அடித்தோடனே ஒரு மலக்கு வந்துட்டார், நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஊரே அழிச்சிட்றேன். புரியுதா? அதனால தான் ரசூலை வந்து கொல்ல முடியாது. புரியுதா? அது ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வசனம் ஒன்று வருது. அந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து மனிதர்கள்ட்டேருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன்னாங்க. அது வரைக்கும் ரசூலா பாடி கார்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாடி கார்டு என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீட்டில் வந்து யாரும் என்னை கொல்ல முடியாது, விட்டுருங்க, ஓப்பனாக விட்டுருங்க, நீங்கள் போய் உங்கள் ரிலாக்ஸாக தூங்குங்க அப்படின்னு. ஆனால் ரசூலாவை பொறுத்த வரைக்கும் சாவுறதுங்கிற சாவு பயங்கிறதே இருக்காது. உயிருங்கிறது அவராக பார்த்து வெளியே அனுப்புனா தான் ஆச்சு. புரியுதா? இது ஒரு விஷயம். அப்போ ரசூலுங்கிறதே புரிஞ்சிங்க. அப்போது ரசூல் வந்து இவருக்கு கொடுத்த வேலை என்ன? இதே வேலை ரசூலா கொடுத்த வேலை தான் மூசா நபி கல்ல கொடுத்து. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பனி இஸ்ராயல்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. ஒரு ஊருக்கு போய் ஜெருசலமில் போய் படையெடுத்து போக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுங்க. அது மாயுதால வரும் இன்ஷா அல்லாஹ். அது வரும்போது அதில் வந்து அந்த கமெண்ட் வந்து அதில் கொடுத்துருவோம், நீயும் அல்லாவும் போய் சண்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு உட்காந்துக்குவாங்க. அப்போ அந்த மிஷன், அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் ஃபிரௌன்ட்டிருந்து ஜெயிக்க வைக்க வேண்டியது. ஆனால் அந்த வேலை செஞ்சுட்டாங்க. ஃபிரௌன்ட்டிருந்து பனி இஸ்ராயல்கள் ரிலீஸ் பண்ணுற வேலை பண்ணிட்டாங்க. விடுதலையிலிருந்து அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு எடுத்துட்டாங்க. கூடுதலாக அவருக்கு வந்து அந்த ரசூலுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சாதாரண நபியாக தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். யார்? மூசா நபி. அப்போ நபியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வேலை கொடுக்கப்பட்டுச்சு, அது நடக்கலை. திரும்ப 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 நபிமார்கள் அனுப்பி அந்த ஜாலூத் அந்த சம்பவம் அதெல்லாம் நடக்க வச்சு கூட அல்லாஹ் விரும்பின அளவுக்கு இவங்க நிர்வாகம் சரியான முறையில் உலகத்திற்கு நடத்தி காட்டலை. கடைசியாக நபிமார்கள்லாம் துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் நாங்கள் போனாலே எங்களை யாராவது எதிரிகள் அடிச்சிடுறாங்க, எங்களை வீழ்த்திடுறாங்க, நாங்கள் தோத்துடுறோம், ஏதோ ஒரு ஜாலூத் வந்து நம்மளை காலி பண்ணி விட்டுறான், எங்களுக்கு பலம் இல்லாமல் இருக்குது, ஒரு ரசூல் அனுப்பு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரசூல் வந்தார்னா ஜெயிப்பாருன்ட்டு. ரசூல் வந்தால் ஜெயிப்பாருன்னு தெரியும். அதனால் ஒரு ரசூல் கூட ஃபிரௌன்ட்ட ஜெயிச்ச மாதிரி ஒரு ரசூலு கூட அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அல்லாவும் என்ன பண்ணுறான், ரொம்ப நாள் கழித்து சரி போங்க, 1500 வருஷம் கழித்து நான் ஒரு ரசூல் அனுப்புகிறேன், அவர் கூட சேர்ந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அவர் உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன? உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவார், உலகத்தையே ஜெயிப்பார், உலகத்தையே ஆட்சி பண்ணுவார். அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸு ஜெருசலம் காபாவா வச்சு என்ன பண்ணுவார், உலகத்தையே ஆட்சி பண்ணுவாருன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பினான். அப்போ ரசூலுடைய என்ட்ரி பயங்கரமாக இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணால் அப்நார்மல் நபிமார்கள் அல்லாத ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தைய கொடுக்குறான். அந்த குழந்தை வருது, குழந்தையே பேசுது. என்ன பிறந்த அன்னைக்கு பேசுது. எப்படி யாராவது பேசுமா குழந்தை? அது பேசுது. எல்லாமே அப்புறம் அப்போ பார்க்குற ஒரு சின்ன குழந்தை கூட புரிஞ்சுக்கணும், இவர் நார்மல் பர்சன் கிடையாது, இவர் வந்து மோசடிக்காரர் கிடையாது, இவர் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கணும். பெருசானதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் நான் தான் ரசூலுன்ட்டு. புரியுதா? குறைஞ்சபட்சம் என்னன்னா இவர் நார்மல் மனிதர் கிடையாது, இவர் ஒரு ஸ்பெஷல் ஆள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வரான். அப்போ அவருக்கு நிறைய அதே மாதிரி ரசூல்கள் தான் அற்புதம் செய்வாங்க, நபிமார்கள் செய்ய மாட்டாங்க. மூசா நபி கைத்தொடி தூக்கி போட்டாங்கல்ல, பாம்பா மாறிச்சு இல்லை, அது நடக்கும். புரியுதா? அதே யூசுப் நபிக்கு அது மாதிரி ஒன்றும் இருக்காது. புரியுதா? ஏன்னா இவருக்கு தான் பெரிய வேலை கொடுக்கப்பட்டிருக்கும். யாருக்கு? ரசூலுக்கு. புரியுதா? செஞ்சிட்டே வா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவருக்கு அந்த வேலையெல்லாம் தரமாட்டாங்க. யாருக்கு? நபிமார்களுக்கு அதெல்லாம் இருக்காது. இப்போ நம்முடைய ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன? அற்புதம் என்ன? எதை பார்த்து எல்லாரும் வாயை பொளந்து ஒத்துக்குவாங்க? குரான். ரசூலா கொடுக்கப்பட்ட அற்புதம் குரான். இது என்ன விதத்தில் அற்புதம்னு நமக்கும் தெரியல, என்ன சொல்லப்போனால் உலமாக்களுக்கே தெரியல. என்ன அந்த மாதிரியான அதாவது எது அற்புதம் நம்மகிட்ட கைத்தடி இருக்குது, இது வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. 1400 வருஷமாக அந்த கைத்தடி வச்சுட்டே இருக்கிறோம். புரியுதா? அதை வச்சு வந்து சோடா பாட்டில் வெடிக்கிறோம், கோலி சோடா ஓப்பன் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். அது தூக்கி போட்டால் கைப்படியாக மாறும், பாம்பாக மாறும். அதை காமிச்சு இந்த உலகத்துக்கு நாம் இது வரைக்கும் சேலஞ்சு விட்டதே கிடையாது. அது எப்படி அற்புதங்கிறது அது தனி ஸ்டோரி. இன்ஷால்லா அது ஒரு தடவை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போது இதில் சொல்கிறேன், இப்போ இவர் ஈசா நபி பேசுகிறாரு, ரசூலா அனுப்பப்பட்டார்,
அவர் வந்து இப்போ ரசூலா அனுப்புவான்னு மலக்குகள் பேசுகிறாங்களா? இப்போ அடுத்த சீனே என்ன ஆயிருச்சு? ஈசா நபி மக்கள்கிட்ட பேசுகிறார். எப்போ பேசுகிறாரு? கிட்டத்தட்ட 33 வயசில் பேசுகிறார். இப்போ அந்த டைலாக்லேருந்து மலக்கு பேசின அந்த டைலாக்லேருந்து டக்குன்ட்ட சீன் எங்கே மாறுது? ஈசா நபி பெருசாகி இப்போ மக்கள்கிட்ட பேசுகிறார். 33 வயசு, குழந்தை பிறந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. மீதி மேட்ரு அதான் குரான் வந்து சீக்வன்ஸில் சொல்லாது. அந்த குழந்தையில பேசின மேட்ருலாம் வேறு இடத்துல வரும். புரியுதா? குழந்தையில பேசின மேட்டர்லாம் வேறு இடத்துல வரும். இப்போ இங்கே வர்ற மேட்ரு ஈசா நபி பேசுகிறார், சொல்கிறார். மேலும் இஸ்ராயலின் வழித்தொன்றல்களுக்கு அவரை தன் தூதராகவும் நியமிப்பான். இது மலக்கு சொல்றாரு. நிச்சயமாக நான் உங்களுடைய இறைவனிடத்தில் உங்களுக்கு சான்று கொண்டு வந்துள்ளேன். இப்போ ஈசா நபி பேசுறாரு. அது மலக்குடைய டைலாக் அப்படியே கட் ஆயிருச்சு. அதே வசனத்துடைய அடுத்த டைலாக ஈசா நபி ஸ்டார்ட் பண்றாரு. நான் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு சான்று கொண்டு வந்தேன். உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்? எவிடன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் உங்கள் முன் களிமண்ணில் இருந்து பறவையின் உருவத்தை போல் ஒன்றை செய்து அதில் ஊதுவேன். அது அல்லாவின் கட்டளையினால் பறவையாகிவிடும். அதாவது மண்ணில் ஒரு பறவையை பொம்மை செய்வேன். தஞ்சாவூர் பொம்மை, இந்த மாதிரி இந்த பொம்மை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பொம்மை வந்து அவர் செய்வார். கண்ணு முன்னாடி மண் எடுத்து பொம்மை செய்வார். அதை எடுத்து இப்படின்னு ஊதுவார். அது பறவையாக மாறி, ரியல் பறவையாக மாறி ஓடும், பறக்கும். அது அல்லாவின் கட்டளையால் பறவையணும். மேலும் நான் அல்லாவின் அனுமதி கொண்டு பிறவி குருடனை, அதாவது பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாதவரை கூப்பிட்டு வெண்குஷ்டமுடையணும். வெண்குஷ்டம்ங்கிறது அது ஒரு நோய். இந்த கையெல்லாம் இப்படி ஆயிரும், இந்த நோய் குணமாக்குவேன். இன்னும் இறந்தவர்களை அவனது அனுமதி கொண்டு உயிர் பெற செய்வேன். செத்து போன மனுஷங்களை என்ன பண்ணுவார்? எழுப்புவார். அது மட்டுமன்று, நீங்கள் உண்பவற்றையும் உங்கள் இல்லங்களில் சேமித்து வைப்பவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன். சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுவார், 4 இட்லி சாப்பிட்ருக்க, தக்காளி சட்னி சாப்பிட்ருக்க அப்படிம்பார். வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து கறி குழம்பு இன்னைக்கு, அந்த குண்டாவில் 2வது டிஃபன் பாக்ஸில் கறி குழம்பு வச்சுருக்கீங்க, 3வது டிஃபன் பாக்ஸில் நீங்கள் வந்து ரசம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் அவர் சொல்லுவார். இதெல்லாம் அற்புதம். அதாவது மக்கள் வந்து அவரை பார்த்துட்டு அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்பாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் ப்ரூஃப் பண்ணுவார். நீங்கள் இறை நம்பிக்கையுடையவராக இருந்தால் இவற்றிலெல்லாம் உங்களுக்கு போதிய சான்று உண்டு. உங்களுக்கு ஈமானுன்னு ஒன்று இருந்தால் இதை வச்சு நீங்கள் அழகாக புரிஞ்சிக்கலாம் நான் வந்து உண்மையான அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறது. மேலும் தற்பொழுது தௌராத்தின் அறிவுரைகளில் இருந்து எவை என் முன் உள்ளனவோ அவற்றை மெய்ப்படுத்திடவும். அதாவது தௌராத்துங்கிறது மூசா நபி கொடுக்கப்பட்ட வேதம். அதில் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. இப்போ உங்கள் கையில் இருக்கிற புக்கில் எது எல்லாம் தௌராத்துன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் அதில் விளக்கம் அது இதுன்னு எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நான் சொல்கிறேன் இதில் எதெல்லாம் உண்மையான தௌராத்துன்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கும் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக வைத்திடவும் நான் வந்துள்ளேன். நீங்களா கற்பனை பண்ணி சில ஃபத்வா கொடுத்துருவீங்க, புரியுதா? நீங்களா இல்லாத பொல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி இது ஹராம் அது ஹராமுன்ட்டு உங்கள் வெட்டி ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஃபத்வா நீங்களே பண்ணி வச்சுக்கிட்டீங்க. அது எல்லாம் இல்லைன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். உதாரணத்துக்கு நம்ம ஆலிம்களே எடுத்துக்கோயேன். இத்தனை வருஷம் என்ன ஃபத்வா கொடுத்து வச்சுருந்தாங்க? வீடியோ ஹராம், வீடியோ கேமரா ஹராமு. அதே மாதிரி மைக் இருக்குல்ல, மைக்கு ஹராம். மைக்கில் தொழுதா என்ன ஆகாது? தொழுகக்கூடாது. மைக்கில் தொழுகக்கூடாது. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்று ஃபஸ்ட் ஃப்ளோரில் தொழுகக்கூடாது. அடுத்த மாதிரி அவன் சவுண்டு மட்டும் தானே கேட்டு தொழுகிறான். இமாம் அவன் முன்னாடி இல்லைல்ல, இமாம் முன்னாடி இல்லைன்னா தொழுகக்கூடாது. இது மாதிரியான ஃபத்வாலாம் கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு? செட்டில் ஆகி ஒரு வழியாக இவங்களே முடிவு பண்ணி இல்லை ஓகே பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தில் பயான் என்ன பண்ணாங்க? ஹராமுன்னாங்க. டிவியில் போடக்கூடாது, டிவி ஹராமு, அது சைத்தானு, கேமரா ஹராமுன்னாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு? எங்கள் பயான் மட்டும்தான் கேட்கணும், நாங்கள் பேசுகிறது மட்டும், எங்களை மட்டும்தான் நீங்கள் ஷூட் பண்ணுங்கிறேன். முதல்ல ஷூட்டிங்கே பண்ணக்கூடாதுன்னாங்க. இப்போ எங்களை தவிர யாரும் ஷூட் பண்ணக்கூடாதுன்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்டேட் ஆகும். அதே தான் அன்னைக்கு வந்து நபி வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு. இது மாதிரி இவங்க இல்லாத போல அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை விடுங்க நாங்கள் சரி பண்ணி தரோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம சமுதாயமும் ஹராமாக்கி வச்சிருக்கு. நான் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சான்றினை கொண்டு வந்துள்ளேன். நான் அல்லாஹ்ட்டிருந்து உங்களுக்கு எவிடன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, எனக்கு நான் சொல்கிற வேலையை செஞ்சுட்டே வாங்க. நான் வாங்க, எந்திரினா எந்திரிங்க, உட்காருனா உட்காருங்கன்னு, நான் விடுங்கன்னா விட்டுருங்க, நான் செய்யினா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இதுலேயே இவர் உண்மையிலே நபி, அதாவது ஒரு நபிங்கிறவர், புரியுதா? இறை தூதர்களை சந்தேகத்தோடு இன்றைக்கி வந்து நவீன உலகம் பார்க்குதில்ல. என்ன சொல்கிறாங்க? இவர் ஃப்ராடாக இருப்பாருங்க,
கேட்டால் என்னங்கிறார், நபிக்கு என்னென்ன மதிப்பு இருக்குது, என்னை மீறி எதுவும் பேசக்கூடாது, நான் சொன்னால் கேட்டுட்டு போகணும், என் ஆர்டர் தான் ஃபைனல்லு, எனக்கு வந்து யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது, நான் உலகத்துக்கே அட்வைஸ் பண்ணுவேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியலையா? இவர் நாங்கள் நம்மளை மாதிரி மனுஷன் தாங்கங்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? நாத்தியர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நீ நினச்சிப்பாரு, இவ்வளோ வித்தை செஞ்சுட்டு இவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம்ல. நான் தான் கடவுள்னு சொன்னால் ஊர் நம்பி இருக்குமா? நம்பியிருக்காது. உயிர் கொடுக்குறேன், செத்தவனை எழுப்புறேன், இதுக்கு மேலே என்ன வேணும்? பறவைக்கு மண்ணில் உயிர் கொடுக்குறேன், செத்து போனவனை எழுப்புறேன், குருடனை எழுப்புறேன், பார்வை கொடுக்குறேன், அந்த மாதிரி குருடன் இருக்கிறவன் இவங்களாம் ரெடி பண்ணுறேன். இவ்வளோ செஞ்சுக்கிட்டு நான் தான் கடவுள்னு சொல்லி வாங்கி ஜம்முன்னு ஒரு ஆசிரமத்தை கட்டி பயங்கரமாக இது பண்ணிக்கலாம்ல. இப்போ ஒரு போன ஒரு பக்கம் அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, அது ஒருத்தர் கட்டி இருந்திருக்கிறார். அதை பார்த்தா அவர் நார்மலாக அவர் கூட வேலை செஞ்சவர் சொல்கிறார், அவர் கூட ஒருத்தர் இருந்திருக்காரு, ஆரம்பத்தில் பழகிறார், ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக தாங்க இருந்தார், சும்மா அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தாருங்க. இப்போ திடீர்னு பார்த்தா நான் சாமியார் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு போட்டாருங்க, கோயில் ஆகிப்போச்சுங்க. பெரிய பெரிய மந்திரிங்களாம் வந்தாங்க போனாங்க, 4-5 சினிமா ஆர்டிஸ்ட் வந்தாங்க. இப்போ பார்த்தா அவ்வளோ பெரிய கோயில் கட்டி வச்சுருக்காருங்க, லட்சக்கணக்கில் பணம், கோடி கணக்கில் பணம் குவியுதுங்க, அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக கட்டிட்டாரு. அப்போது யாராக இருக்கட்டும், லாபம் சம்பாதிக்கணுங்கிறவங்க, துனியா சம்பாதிக்கணுங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அற்புதங்களை தனக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களிடம் இருந்து அல்லாவுடைய சான்றனை கொண்டு வந்தேன், ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள். என்ன சொல்கிறார்? அல்லாவுக்கு பயப்படுங்க, எனக்கு பயப்படுங்க, நான் வந்து என்னை நம்பாதவங்க ரத்தம் கக்கி சாவாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. புரியுதா? என் மேலே சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்கள் காலி, பாத்தியா என் முன்னாடி என்னென்ன இருக்குது, இப்படி பேசி தான் அவங்க கேன்வஸ் பண்ண பார்ப்பாங்க. இவர் என்னங்கிறாரு? அல்லாவுக்கு பயப்படுங்க, மேலும் எனக்கு கீழ்ப்படுங்க, நான் சொல்கிற வேலையை செஞ்சிருங்கப்பா அப்படிங்கிறார். உறுதியாக அல்லாஹ் தான் என்னுடைய அதிபதியும் உங்களுடைய அதிபதியும் ஆவான். நானும் அடிமை, நீங்களும் அடிமை. எப்படி பேசுகிறார்? எவ்வளோ பணிவு இருக்குது நபிமார்கள். அப்போ புரியுதா இல்லையா? அப்போ நபிமார்களை பற்றி நம்ம சந்தேகமே படக்கூடாதுங்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவங்க என்ன யூஸ் பண்ணிட்டாங்க? மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. நம்மளை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற இடத்துல கூட மிஸ்யூஸ் பண்ணல. புரியுதா? எனவே நீங்கள் அவனுக்கே பணிந்து வாழுங்கள். உண்மையிலே எனக்கு கட்டுப்படுறது நீங்கள் யாருக்கு கட்டுப்படுற மாதிரி? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற மாதிரி. இதுதான் நேரான வழியாகும். எவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறாங்க. அதே வந்து பைபிளில் இதுவும் இப்படியே தான் இருக்குது. பைபிளில் மத்தேயுவில் புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்து சொல்கிறார், அப்போது இயேசு அதனை பார்த்து அகன்று போ சாத்தானே, சாத்தானை பார்த்து சைத்தானை பார்த்து சொல்கிறார், நவுந்து போ சைத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய், நீ அல்லாஹ் வணங்க, அவருக்கு மட்டுமே வேலை செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். அவர் என்ன சொல்கிறார்? வேதத்தில் அப்படி தாண்டா இருக்குங்கிறார். இப்போ இயேசு தன்னை வணங்க சொல்லி எங்கே சொன்னார்? ஆண்டவராகிய கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே, குல்லு அல்லாஹு அஹது, இதைத்தான் அவரும் சொல்லியிருக்கிறார். புரியுதா? பைபிள்லையும் வந்து அவர் எங்கேயும் கிளைம் பண்ணல எனக்கு கட்டுப்படுங்க, அதாவது எனக்கு வணங்குங்க அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க? இயேசு வந்து கடவுள் தான், அவரையும் கும்பிடலாங்கிற. அவரை கும்பிட சொல்லி அவரே சொல்லலையே. அவர் ஒருத்தரையே கும்பிடுன்னா முடிஞ்சு போச்சு இல்லை, இன்னொருத்தரை கும்பிடக்கூடாதுன்னு கிளியராக சொல்லிட்டு தானே போயிருக்காரு. இப்போ எங்கே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இவங்க? அதே தானே குரான் சொல்லுது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அவரை கும்பிட சொல்லியா கூப்பிட்டாங்க? அவரும் அல்லாஹ் தானே வணங்க சொன்னார். புரியுதா இல்லையா? எப்போவுமே நபிமார்கள் 3 விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன? அல்லாஹ் தான் நமக்கு எஜமானன், அல்லாஹ் தான் உனக்கும் எஜமான், எனக்கும் எஜமான், நான் அவன் சார்பாக வந்திருக்கிற தூதன், நான் ஒரு ரசூல். 3வது என்ன? எனக்கு கட்டுப்பட்டு நடங்க. வாழ்க்கையை பற்றி முடிவு செய்யக்கூடிய, அதாவது நம்மெல்லாம் எப்படி வாழணுங்கிற முடிவு செய்கிற அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அவன் வேலை சொல்லுவான், அதுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடப்போம். எனக்கு சொன்ன வேலையை நான் செய்கிறேன், உங்களுக்கு சொன்ன வேலையை நீங்கள் செய்யுங்க. நீங்களும் அடிமை, நானும் அடிமை. இந்த டீலிங்கு தான் அவர் கூப்பிடுவார். இப்போ இஸ்ராயலின் வழித்தோன்றல்கள் நிராகரிக்க முனைந்து விட்டதை ஈசா உணர்ந்த கொண்ட போது அல்லாவின் வழியில் எனக்கு உதவி புரிவோர் யார் என வினவினார். அப்போ ஈசா நபி அந்த பணிக்காக கூப்பிடுறார். ஈசா நபியோடைய பணி மிகப்பெரிய பணி. புரியுதா? உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர பணி. அதற்கு அவர் முன்னெடுத்த முதல் முயற்சி என்ன? புரியுதா? முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, முஸ்லீம்கள் இடத்துல இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் களையணும். அப்போ அவங்ககிட்ட ஏராளமான தீமைகள் இருந்துச்சு. அவங்க ஜெருசலம், அந்த பைத்துல் முகத்தஸை என்னவா பயன்படுத்த ஆரம்பித்தாங்க? அவர்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ் தளமாக அவங்களுடைய காபத்துல்லா மாறப்பட்டுருச்சு. புரியுதா? அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா,
பப்ளிக்குடைய கரன்சியெல்லாம் இருக்கும். இப்போ நீ வீடியோ கேம் விளாட போறில்ல, சவானா கடன் இங்கெல்லாம் போறில்ல, அங்கே போனோன்னா நீ என்ன பண்ணும், பணத்தை கொடுத்து அவனுடைய காயின் வாங்கிக்கணும். பணத்தை கொடுத்து நீ அவனுடைய காயின் வாங்கிக்கணும். ₹1 காயின் டைரெக்டாக போட்டிங்கன்னா வேலை செய்யாது, அவன் காயின் போட்டால் தான் வேலை செய்யும். அப்போ ஒவ்வொரு கேமாக போட்டு விளாட்றீங்களா, அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளிவாசலுக்குள்ளே நீ வரணுன்னா வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு டேபிள் போட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. நீ அங்கே வந்து அவங்ககிட்ட காயின் கொடுத்து ஊரில் இருக்கிற தங்க காசு வெள்ளி காசுலாம் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கோயிலுடைய சீல் வச்ச காசு அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. புரியுதா? நீ 10 தங்க காசு கொடுத்தீங்கன்னா அவன் 1 கொடுப்பான். புரியுதா? 10 தங்க காசு நீ கொடுத்தீங்கன்னா அவன் எத்தனை கொடுப்பான்? அந்த கோயில் சீல் வச்சது 1 கொடுப்பான். அதை வச்சுட்டு நீ வந்து குர்பானி கொடுக்கணும்னு வச்சுக்கோ, அங்கேருந்து வெளியிலேருந்து நீ ஆடு வாங்கக்கூடாது. அங்கே உள்ளேயே இவங்க ஆடு விற்பாங்க. யார்? அந்த ஆலிம்கள் ஆடு விற்பாங்க. அந்த ஆடு இந்த காசுக்கு வராது. எந்த காசுக்கு? பப்ளிக் வச்சிருக்கிற காசுக்கு வராது. இந்த கோயிலுடைய காசில் மட்டும்தான் நீ வாங்க முடியும். புரியுதா? அது மாதிரி ஆடு, மாடு, ஒட்டகம், குருவி என்னென்னமோ வச்சுருந்தாங்க. அவங்க காணிக்கை எல்லாம் விற்கிற கடையும் அவங்களே போட்டு வச்சுருந்தாங்க. அந்த காணிக்கைக்கு டிரான்சாக்ஷன் நடுவில் ஒரு காயின் சிஸ்டமும் அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் போட்டு அவங்க வச்சுருந்தாங்க. ஈசா நபி வந்தார், இதுதான் ஈமானாடா, மக்களை இப்படி தான் ஏமாற்றுவீங்களாடா, அந்த மன்னர் ஏமாத்துறான், இந்த ராஜா ஏமாத்துறாங்கிறதெல்லாம் அப்புறம் பட்சம், அவன்லாம் அப்புறம் திருத்தலாம், முதல்ல நாம் திருந்தணும், முதல்ல இதை ஒழிச்சு கட்டுங்க. நேராக வந்தார், டேபிள்லாம் பைபிளில் ஃபுல்லாக வரும். அது அந்த டேபிள்லாம் தள்ளி விடுவார். யூடியூப்லலாம் அந்த வீடியோலாம் இருக்கும். ஈசா நபி வந்து அந்த டேபிள்கள் அப்படி தள்ளி விடுவார், அந்த காயின்லாம் இது பண்ணுவார், ஆலிம்களெல்லாம் பிடிச்சி காது மேலே அப்புவார். அவங்க மெயினாக சண்டை போட்டதே யாருக்குன்னா அவங்களுடைய உலமாக்கள் கூட தான். புரியுதா? நாளைக்கு அவர் 2வது வாட்டி என்ட்ரி கொடுக்குறாருல, அப்போவும் அவருக்கு யார் எதிரியாக இருப்பாங்க? இதே உலமாக்கள் தான் இருப்பாங்க. அறிவில்லாத சில கெட்ட உலமாக்கள் என்னவா இருப்பாங்க? ஈசா நபிக்கு எதிராக செயல்படுவாங்க. ஏன்னா ஈசா நபி இவங்க உருவாக்கி இன்றைக்கி என்ன ஆச்சு, இன்றைக்கி இஸ்லாமும் என்ன ஆகிப்போச்சு, சில பேருடைய வியாபார தலைமை போச்சு. இதை வச்சா சம்பாதிக்கலாம், நல்ல காசு, வெல் செட்டில். புரியுதா? இன்றைக்கி ஒரு சகோதரர் ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆலிம் வந்து ஆலிம்களுக்கு வந்து கம்மி சம்பளம் தரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிம்கள்லாம் ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து அவர் ஒரு ஐடியா சொன்னார். என்ன ஐடியா சொல்லியிருக்கிறாருன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் தரேன், என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் போய் நீங்கள் கடைக்கடையாக போட்டு வாங்க, கடைக்கடையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். மாத சம்பளம் உங்களுக்கு மஸ்ஜிதில் ஒரு 10 ரூபா தராங்கன்னா நீங்கள் ஒரு வெளியிலேருந்து ஒரு 10,000 15,000 சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. நல்ல ஐடியா தானே? இவங்களுக்கு வேலை என்ன இருக்குது? தொழுது முடிச்சோன்னா ஃப்ரீ ஆகிடுறோமா? நாமளும் பள்ளிவாசல் போகிறோமா, தொழுகிறோமா, வந்துடுறோம்ல, அவங்களும் தொழுகிறாங்களா, வந்துடுறாங்களா, ஏதோ ஒரு வேலை செய்யலாம்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காரு? இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது, ஏன்னா எங்களை போய் வேலை செய்ய சொல்கிறீங்க, எங்களுக்கு சம்பளம் சேர்த்து கொடுங்க. புரியுதா? எங்களுக்கு சம்பளம், எங்கள் வேலையே இதுதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. தொழு வைக்கிறது வேலை கிடையாது, அது ஒன் ஆஃப் த வேலை. புரியுங்களா? அதெல்லாம் வேறு வேலை வச்சு செஞ்சு அதன் மூலமாக சம்பளம் வாங்கினா அது தனி கணக்கு. புரியுதா? வெறும் தொழுகைக்கு மட்டும் தொழு வைக்கிறது மட்டுமே சம்பளம் வாங்குறது சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்போ மொத்தத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ்லலாம் யார் எட்டி உதைக்கிறா? ஈசா நபி எட்டி உதைச்சாங்க. அதே மாதிரி அவங்க வட்டி கூட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வட்டி கூட்டு சாப்பிட்டது ஈசா நபி என்ன பண்ணுறாரு? எதிர்க்கிறார். ஏன்னா பணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல, அதான் ஃப்ரீயாக வருது. 10 தங்க காசு ஒரு மாதம் வேலை செய்ய வேண்டியது, ஒருத்தன் ஆடு இருக்கணும்னு வந்தவொடனே 10 தங்க காசு கொடுத்தான், ஒரு தங்க காசு கொடுத்தா, மீதி 9, அதே வெயிட்டு தான். புரியுதா? நம்ம ஒரு மாதிரி கரன்சி டிரான்சாக்ஷனில் இன்றைக்கி நடக்கிற அந்த டாலர் கூத்தும் இதுதான். நம்ம 70 ரூபா கொடுத்தா அவன் வச்சுட்டு ஒரு நோட்டு கொடுக்குறானா, $1 என்ன அது? இதே முல்லை மாதிரி தானே தான், ஏமாத்து வேலை தானே அது. 70 ரூபா இந்தியாவை வாங்கிட்டு கொடுக்குறான். புரியுதா? அந்த மாதிரி நடக்கும்போது ஈசா நபி வந்து அவங்கள சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாமெல்லாம் சேர்ந்து உலகம் பூரா இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரலாம் அப்படிங்கிற வேலையை சொன்னாங்க. இதே தான் ரசூல்லாவும் முஸ்லீம்களுக்கும் கொண்டு வந்தாங்க. அப்போ அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? தங்களை சரி பண்ணுறதுல முதல்ல தயாராக இருந்தாங்க. சரிங்க, எங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் முதல்ல விடுறோம், அதுக்கப்புறம் நாமெல்லாம் சேர்ந்து அபூஜஹில் இருக்கிற கெட்ட பழக்கத்தை விட வைப்போம் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் கெட்ட பழக்கத்தெல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல அவங்கள காலி பண்ணலாம். யாரை? அந்த ராஜாங்களை எல்லாம் காலி பண்ணி முதல்ல உலகத்துக்கே ஆட்சி கொண்டு வரலான்னு. இப்போ உலக ஆட்சி இந்த கெட்டவர்கள் கையில் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இதே ஏமாத்துற வேலை பெரிய லெவலில் நடக்கும். புரியுதா? நாளையிலேருந்து என்ன ஆயிரும்? 100 தங்க காசு கொடுத்தா தான் ஒரு தங்க காசு இவன் கொடுப்பான். வெளியூர் உள்ளூர்காரனே இப்படி மிளகா அரைக்கிறான்னா, வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்து சிக்கனான்னு வச்சுக்கோ, என்ன போடுவான்? புரியுதா? அவங்ககிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா மிளகா அரைப்பான். அப்போ அந்த வேலை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஈசா நபி
கடுமையான முயற்சி எடுத்தார். ஆனால் ஈசா நபியினால் இந்த ஆலிம்களை எதிர்த்து என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. ஆதியன்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல. இப்போ ஆலிம்கள் எவ்வளோ வெயிட்டானவங்கன்னு புரியுதா? நபி இத்தனை அற்புதம் செஞ்சு நபிக்கே தண்ணி குடிக்க வைக்கிறாங்கன்னா புரியுதா? அந்த மஸ்ஜிது, அந்த மிம்பரு, அதெல்லாம் என்ன வெயிட்டுன்னு தெரியுதா? நம்மளை பார்த்து சொல்ல இவன் சொல்கிறது கேட்காதுன்னா நம்மெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீ என்னதான் நீ சூப்பராக பேசு, இவரே அதாவது அற்புதமாக பிறந்ததுலேருந்தே அற்புதம் பேசி என்ன வாழ்க்கையில் இவர் வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாக இருக்குது. இவர் சொல்கிறத நம்பல மக்கள். அந்த ஆலிம்கள் சொல்கிறத கேட்டு இவர் ஏமாத்துறவர், இவர் சூனியக்காரர், இவர் மேஜிக் மேனு, இவர் பின்னாடி போகாதீங்கன்ற டைனமோ மாதிரின்ட்டாங்க அவரை. புரியுதா? அவர் ஒரு டைனமோ மாதிரியும் கிறிஸ்டாஞ்சல்ஸ் மாதிரி ஒரு ஆளுங்க, அவர் பின்னாடிலாம் போகாதீங்க, நாங்கள் தான் அப்பம் பாட்ட காலத்துலேருந்து இருக்கிறோன்றது. இதுக்கு மேலே அவர்னால முடியல, ரொம்ப கடுப்பாயிட்டார். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ராயலின் வழித்தோன்றல்கள் நிராகரிக்க முனைந்து விட்டதை ஈசா உணர்ந்த போது, ஈசா நபியை குஃப்ரு நிராகரிச்சிட்ட போது அல்லாவின் வழியில் எனக்கு உதவி புரிவோர் யார் என வினவினார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நொந்து போயிட்டார். இனி பனி இஸ்ராயல்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அப்போ வெளியே போகிறார். வெளியே இருக்கிற மக்கள்கிட்ட போய் இவனுங்களை கழட்டி விட்டுலாம். அப்போ ரசூலா என்ன பண்ணாங்க, மக்காவாசிகளை நோக்கி வந்தாங்க, தாவா எடுத்து பேசி பார்த்தாங்க, ஏற்றுக்கலை. கடைசியாக எங்கே போனாங்க, வெளியே போனால் மக்கள் ஏற்றுக்குவாங்க. எப்பயுமே நபிமார்களுடைய பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் எடுபடாது, அதிகமாக வெளியூரில் எடுபடும். ஏன்னா உள்ளூரில் இருக்கிறவனுக்கு அசால்ட்டு, இவன் நம்ம கூட தானே இருந்தான், இவன்லாம் ஒரு ஆளா. அப்போ இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே இப்படி தான் நடக்கும். நம்ம கூட இருந்துட்டு நம்ம தப்பாக இருக்கிற வரைக்கும் நம்ம பேச்ச கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம திருந்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, இவன் திடீர்னு யோகியமாயிட்டான் நடக்கும். இவன் நம்ம கூட இருந்தவன், இவனுக்கு எப்படி திடீர்னு இப்படி ஒரு இது வந்துருச்சு அப்படிங்கிற அந்த பொறாமை அதெல்லாம் வந்துடும். இதே தான் இங்கேயும் நடக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சமுதாயத்துக்கு வெளியே போகிறார். அங்கே வெளியே போகும்போது அங்கே ஒரு மீனவர்கள் இருக்கிறாங்க, அங்கே துணி துவைக்கிற சில ஏழைகள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுகிறாரு. அவங்க ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அன்சாரிகள் ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி, புரியுதா? அந்த மாதிரி ஒரு சாலிடாக ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள்கள் என்ன பண்ணுறாங்க, ஈசா நபிக்கு பக்கபலமாக இருக்காங்க. அதில் 12 பேர் ரொம்ப சாலிடாக இருக்காங்க. இங்கே ரசூலுக்கு 10 பேர் இருந்தாங்களே, அது மாதிரி அங்கே ஒரு 12 பேர் அவங்க ரொம்ப சாலிடாக. ஈசா உணர்ந்த போது அல்லாவின் வழியில் எனக்கு உதவி புரிவோர் யார் என கேட்டார். அல்லாவுடைய பாதையில் எனக்கு யார் ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ஹவாரிகள் பதில் அளித்தார்கள். ஹவாரின்னா அவருடைய சஹாபாக்கள் பதில் அளித்தாங்க, நாங்கள் அல்லாவின் உதவியாளர்களாக இருக்கிறோம். இவர் கேட்குறாரு, எனக்கு யார் ஹெல்ப் பண்ண போறீங்கன்ட்டு. அப்போ இவங்க என்ன சொல்லணும், ஈசாவே நாம் உமக்கு உதவியாளராக இருக்கிறோம்னு சொல்லணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோங்கிறாங்க. இது என்ன அல்லாவுக்கு ஹெல்ப்பு? ஈசா நபிக்கு ஹெல்ப் பண்ணி தான் வரணும். ஆனால் குரான்ல அல்லா என்ன சொல்கிறான், அல்லாவுக்கே ஹெல்ப் பண்ணு, அல்லாவும் ஒத்துக்கிட்டான், ஆமாம் எனக்கு தான் ஹெல்ப் பண்ணுறீங்கன்ட்டான். இது என்ன அல்லாவுக்கு ஹெல்ப்? இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வேலை. ஏன்னா இந்த உலகத்தை சரி பண்ண வேண்டிய, அதாவது நேர்வழிப்படுத்த வேண்டிய வேலை யாருது? அல்லாவுது. புரியுதா? அல்லாஹ் தான் இந்த மக்களெல்லாம் நேர்வழி கொண்டு வர வேலை. இந்த வேலை நபிமார்கள் செய்யும்போது அது அல்லாவுடைய வேலை. நபிமார்களிட்டிருந்து நாம் அந்த வேலையை செய்யும்போது அதே வேலை இப்போ நாம் செய்ய போகிறோம். புரியுதா? உண்மையிலே நாம் இந்த அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இந்த பணி என்ன பணி? அல்லாவுடைய பணி. அல்லாவுடைய பணியில் நாம் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஏன் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்? அல்லாஹ்னால முடியலன்ட்டு கிடையாது. இந்த உலகம் மனிதர்களை கொண்டு இயங்கக்கூடியது. இப்போ மனிதர்களில் சில பேரை வச்சு தான் இந்த வேலை அல்லாஹ் செய்யணுன்ட்டு விதியில் எழுதிட்டான். அதனால் ஏதோ ஒரு மனிதன் இந்த விஷயத்தில் அல்லாவுக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும். இந்த வேலைக்கு கிடைக்கிற பரிசு மாதிரி மறுமையில் வேற எந்த வேலைக்கும் கிடையாது. ஆனால் இந்த வேலையில் கிடைக்கிற செருப்படி மாதிரி வேற எந்த வேலையிலையும் கிடைக்காது. நீ தொழுவே, நோன்பு வை, ஜக்காத் கொடு, எல்லாரும் உன்னை பாராட்டும். நீ ஹஜ்ஜுக்கு போ, கொண்டாந்து உன்னை முசாஃபா செய்வாங்க, உன்னை போர்த்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீ அல்லாவுடைய வேலை, அல்லாவுடைய வேலைன்னா பூமியில் மக்களை சீர்திருத்தம் பண்ணுவது. இந்த வேலையை நீ செய்ய கையில் எடுத்தீங்கன்னா ஈசா நபியை பார்த்து எப்படி அவங்களுக்கு கோபம் வந்துச்சோ அதே கோபம் உன்னை நோக்கி வரும். இதுக்காகத்தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க, நபிமார்கள் கொல்லப்பட்டாங்க. இதுதான் நடந்துச்சு.
நபிமார்களும் கொல்லப்படுவாங்க, நபியை போல் வேலை செய்பவர்களும் கொல்லப்படுவாங்க. சையத் குத்தூப் இப்போ லேட்டஸ்ட் உதாரணம். சையத் குத்தூப் எகிப்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதி. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கொடுங்கோல் மன்னனுக்கு எதிராக அவர் சொன்னார், இது அல்லாஹ்வுடைய சேரு, இதை நீ அபகரிச்சிட்ட, ஒழுங்கா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி செய்யினார். இதுக்காக ஒரு அமைப்பு இருந்துச்சு, அந்த அமைப்பை அவர் வழி நடத்தினார். அதில் ஒரு புக் எழுதினார், மயில் கற்கள்னு புக்கெல்லாம் எழுதினார். அந்த புக்கை எழுதின குற்றத்தின் இது அரசாங்கத்துக்கு எதிராக நீ செஞ்ச தேச துரோகம் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போட்டு 10 வருஷம் அவரை சித்திரவதை பண்ணி சாகடிச்சாங்க. புரியுதா? அவ்வளோ பெரிய பிரில்லியண்ட். அவரை பின்னாடி மோஷன் போகிற இடத்துல குச்சி விட்டு ஃபுல்லாக உள்ளே விட்டு கொஞ்சோண்டு இப்படி நீட்டாக வச்சுருவாங்க. நீட்டை வச்சு இந்த நுனியில் இப்படி அடிப்பாங்க. அடித்தா உள்ள குடல் கிளியும், இங்கே அடித்தா உள்ள ஜர்க்காகும்ல, அதில் அடிப்பாங்க. அடித்த உடனே அவர் உயிர் போகிற அளவுக்கு டேமேஜ் ஆகும். அப்புறம் விட்டுருவாங்க, ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க, நல்லா ஆயிடுச்சான்னு செக் பண்ணுவாங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இதில் அவர் 10 வருஷம் அவருக்கு என்ன ஆகுது, பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. டெய்லி அவரை கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, வாபஸ் வாங்கிக்கோ, வாபஸ் வாங்கிக்கோ, உன் ஸ்டேட்மெண்ட் வாபஸ் வாங்கிக்கோ, உன் புக்கு எழுதுனது தப்புன்னு ஒத்துக்கோ. இதுதான் சரி. ஏன் அவர் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்கன்னா, அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டாங்க. இப்போ இவர் தோத்துட்டாருன்னா அவங்க எல்லாருடைய உறுதியும் குலைஞ்சிரும். வெளியிருக்கிற பப்ளிக்கோடைய அவருடைய சப்போர்ட்டர்ஸோடைய உறுதி என்ன ஆயிரும், குலைஞ்சிரும். அப்போது அவர் அந்த இடத்துல என்ன பண்ணார், அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னார். இதுதான் நடக்கும். புரியுதா? இது மாதிரியான எக்ஸாம்பிள் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நம்ம குட்டி லெவலில் வேலை செய்கிறதுனால நமக்கு என்ன வரும், குட்டி குட்டியாக பிரச்சனை வரும். புரியுதா? நம்மளை கெடுத்து விட்றது, மீட்டிங் போனால் அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறது, அங்கே போய் முத்தவலிகிட்ட போய் எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை கொடுக்க வேண்டியது, இவனை பேச விட்றாதீங்கிறது, நாம் மீட்டிங் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி போகக்கூடாது, இவங்களுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடாது. இந்த மாதிரியான சமூக சேவைகள் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம குட்டியாக வேலை செய்கிறதுனால நம்ம கம்மியாக அடி விழுவோம், பெரிய வேலை செஞ்சவங்களுக்கு பெருசாக அடி விழுவோம். நபிமார்களுக்கு கொல்லவே பட்டுருவாங்க. ரசூலாக இருந்தால் அவங்க இவங்களுக்கு ரிவிட் வச்சுருவாங்க. புரியுதா? அல்லாஹ் ஒரு கட்டம் வரைக்கும் நபியை அனுப்புவான், இவங்களுக்கு என்னைக்கு ரிவிட் வைக்கணும்னு நல்லா முடிவு பண்ணிட்டான், அப்போ ரசூல் அனுப்புவான். அந்த மாதிரி வந்த ஒரு ரசூல் தான் ஈசா நபி. அவருடைய ஒர்க்கு முடியல, அதனால் வானத்துக்கு போயிட்டாரு. மறுபடியும் வந்து அந்த ரிவிட்டை இவங்களுக்கு வைப்பார். அப்போ அவருடைய வாக்குறுதி என்ன, முழு உலகம் ஆட்சி பண்ணணும். இப்போ உலகம் பெருசாயிருச்சு, இப்போ உலகம் ரெடியாக இருக்குது அவருக்கு தகுந்த மாதிரி. இப்போ அவர் வந்தார்னா பர்ஃபெக்டாக இருக்கும். புரியுதா? இப்போ அவர் ஒரு இடத்துல நின்று பேசினா முழு உலகம் கேட்க வைக்க முடியும். அன்னைக்கு பேச கேட்க முடியுமா? இன்றைக்கி சேட்டலைட் இருக்குது, மீடியா இருக்குது, யூடியூப்பில் ஒரு கிளிப் போட்டார்னா உலகம் பூரா உட்காந்து ஒரே நாளில் 700 கோடி வியூவு வாங்க வைக்க முடியும். புரியுதா? 700 கோடி வியூ இன்றைக்கி வாங்க முடியும். இன்றைக்கி வந்தார்னா அவர் வேர்ல்டு லீடர். அன்றைக்கி அவர்னால அவ்வளோ உலகம் பூரா கவர் பண்ணியிருக்க முடியாது. இப்போ இதுக்காகத்தான் ஈசா நபி அல்லாஹ் என்ன பண்ணால் ப்ரொடெக்ஷன் பண்ணால். இதுதான் அவருடைய ஸ்டோரி. நிச்சயமாக நாங்கள், அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க அந்த ஹவாரியன்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக இருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம், நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கோம், நாங்கள் நம்புகிறோம், மற்றவங்களை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிச்சயமாக நாங்கள் இறை ஆணைக்கு முற்றிலும் அடிபணிந்து நடக்கும் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள். நாங்கள் அல்லாஹ் மேலே சத்தியமாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வோம். இது சஹாபாக்கள் ரசூலாட்ட பையத் செஞ்சாங்க. அது மாதிரியான ஒரு பையத் இது. எங்கள் இறைவனே, நீ இறக்கி அருளிய கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த தூதரையும் பின்பற்றுகிறோம். எனவே நீ எங்கள் பெயர்களை சத்தியத்திற்கு சான்று வழங்குவோருடன் சேர்த்து எழுதுவாயாக. பிறகு இஸ்ராயலின் வழித்தோன்றல்கள் ஈசாவிற்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டினார்கள். அதற்கு பதிலாக அல்லாஹ்வும் தகுந்த திட்டங்களை தீட்டினான். மேலும் இத்தகைய திட்டங்களை தீட்டுவதில் அல்லாஹ் அனைவரை விடவும் வல்லவன். அப்போ ஈசா நபிக்கு எதிராக இவங்க என்ன பண்ணாங்க, பனி இஸ்ராயல்கள், எங்களை கழட்டி விட்டு தனியாக டீம் சேர்த்துறியா, அப்போ நாங்கள் போய் அல்லாட்ட மாட்டுறதுக்கா, அவங்க அப்படி பிளானிங், நாங்கள் போய் அல்லாட்ட மாட்டுறதுக்கா. அப்போ சதி திட்டம் தீட்டினாங்க. என்னென்ன சதி திட்டம் தீட்டினாங்க? அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஈசா நபி எங்களை விட்டுட்டு அவர் வந்த வேலையை செஞ்சிட்டார்னா நாங்கள் அல்லாட்ட குற்றவாளியை மாட்டிக்குவோம். ஆனால் நாங்கள் திருந்துறதுக்கு தயார் இல்லை. ஈசா நபி வேலை செய்யக்கூடாது. அப்போ ஈசா நபி என்ன ஆகணும், ஈசா நபி இருக்கக்கூடாது. ஆனால் அவர் ரசூல், அவரை கொல்ல முடியாது. கொல்ற ரிஸ்க்கு நாங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா ரசூலை கை வச்சா எவன் வைக்கிறானோ அவன் காலி. ரசூல் மேலே கை வச்சா எவன் வைக்கிறானோ அவ்வளோ காலி. அப்போ அந்த ஊரில் எப்படி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா,
ரோமுடைய அந்த ஹெர்குலிஸ் இருந்தால இந்த உமர் சீரீஸில் வரும்ல, ஹெர்குலிஸ் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, கடைசியாக சொல்லுவான்ல, அபூ சுஃபியான்கிட்ட பேசுவான்ல, அவனுடைய ஆட்சி கீழே தான் ஜெருசலம் இருந்துச்சு. சரியா? அவனுடைய ஆட்சி கீழே தான் ஜெருசலம் இருந்துச்சு. யூதர்கள் அடிமையாக தான் இருந்தாங்க. அதாவது அவனுடைய ஆட்சிக்கு கீழே வாழக்கூடிய சாதாரண மக்களாக தான் இருந்தாங்க. அவங்க ஆட்சியாளர்களாக இல்லை. அவங்கக்கிட்ட பள்ளிவாசலுடைய நிர்வாகம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ராஜா வந்து அவங்ககிட்ட என்ன பேசியிருந்தேன் டீலு, நீங்கள் எனக்கு டேக்ஸ் கூட்டுங்க, புரியுதா, எனக்கு வேண்டியது என்ன டேக்ஸு, நீங்கள் டேக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துடணும், யார் யூதர்கள் கொடுத்துடணும், நீங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பிரச்சனையை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் யாரையாவது குற்றவாளின்னு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன். தண்டனை கொடுக்குற உரிமை யாருக்கு இல்லை? அந்த பனி இஸ்ராயல்களுக்கு இல்லை. ஏன்னா ஆட்சியாளர் தான் தண்டனை கொடுக்கணும். இப்போ நாம் வந்து இப்போ ஒருத்தன் திருடினா கூட நாம் என்ன பண்ண முடியும்? போலீஸில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸு அவன் திருடினானா இல்லையான்னு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். என் கண்ணு முன்னாடி திருடி இருந்தாலும் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா? தர முடியாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் அங்கேயே இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஈசா நபியை கொல்லணும். டைரெக்டாக கொல்ல முடியாது, மரண தண்டனை, ஒரு பழியை போட்டு அவர் மேலே மரண தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பழி யார் மேலே போட்டாங்க? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மேலே போட்டு யஹ்யா நபியை முடிச்சு கட்டியாச்சு. விபச்சாரம் பண்ணாருன்னு சொல்லி ஒரு பொண்ணை வச்சு இவர் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி பழியை போட்டு இவரை வந்து கொன்று காலி பண்ணியாச்சு. ஒரு ஆள் காலி, ரூட்டு கிளியர். ஜக்கரியா நபியும் செத்துட்டார். இப்போ இருக்கிறது லைவில் ஈசா நபி மட்டும்தான். எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட சொல்லி இவர் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி மக்களையும் ஏமாற்றி வச்சாச்சு. ஆனால் இவர் வெளியே போய் வேலை செய்கிறாரு, எங்களை கழட்டி விட்டுட்டு வேலை செய்கிறாரு. இப்போ எதையாவது பண்ணி இவரை காலி பண்ணும். இப்போ இருக்கிற ஒரே வழி என்னன்னா, ரோம் இருக்குல்ல, இவர் கொடுக்கப்பட்ட வேலை என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆட்சியும் தூக்கிட்டு அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வரணுன்ட்டு. அப்போ அதுதான் வேலை வருது. ஏன்னா ரசூலுக்கு அதுதான் வேலைங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சரியா? அப்போ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரோம் மன்னர்கிட்ட இவர் எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறாரு, உங்கள் ஆட்சியெல்லாம் நவுத்திட்டு இவர் ஆட்சி பண்ண பார்க்குறாரு. பைபிளில் ஃபுல் ஸ்டோரி வரும். இவர் வந்து யூதர்களுடைய ராஜான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாரு ஊருக்குள்ளே அப்படின்லாம் நிறைய வரும் ஸ்டோரி. அது இன்ஷால்லாஹ் ஒரு ஈசா நபியுடைய வரலாறு ஒரு தனியாக ஒரு இதில் நம்ம ஒரு நாளைக்கு பார்ப்போம். அப்போ இதில் என்ன அப்படின்னா, எப்படியாவது போட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த ட்ரையில் வந்து அவங்க எப்படிலாம் ட்ரை பண்ணாங்கன்னா, ஈசா நபிக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறது ரோம் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? ரோமுடைய ராஜா கொடுக்கணும். ரோமுடைய ராஜாவுக்கு இவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா இவர் செத்துருவார். யார்? ஈசா நபி செத்துருவார். ஈசா நபி காலி. ரசூலை கொன்னதுனால ரோம் என்ன ஆயிரும்? ரோம் அழிக்கப்பட்டுரும். ரோமுடைய மன்னர் ஆட்சி அழிக்கப்பட்டுரும். ஏன்னா ரசூலை அவன் கை வைக்கிறான்னு அவன் டோட்டலாக அவுட்டா, ஃபிரௌன் அவன் டோட்டல் படையும் அவுட்டா. அப்போ ரோமுடைய டோட்டல் போட்டார். இப்போ ஜெருசலம் இருக்குது, ஜெருசலமுடைய ஆட்சி இருக்குது, நாங்கள் இருக்கோம். நோ ஈசா நோ ரோமு, எங்களுக்கு ஆட்சி. எப்படி பிளானிங்கு? இவரை வச்சு அவரை அடிக்க வச்சிடுறது. அவர் அவுட்டு. அவரை அடித்த குற்றத்துக்கு அல்லாஹ் கிட்ட இவங்க அவுட்டு. புரியுதா இல்லையாடா? ரோம் அழிஞ்சிருங்க, இவரும் ஆயிடுச்சு. இப்போ ஊருக்குள்ள ஆட்சியும் இல்லை, இடைஞ்சல் பண்ணுறதுக்கு நம்மளை திருத்துறதுக்கு ஈசாவும் இல்லை. இப்போ இருக்கிறது நாமளும் பப்ளிக்கும். இவங்களை எப்படி கூமுட்டை ஆக்குறங்கிற வித்தை நமக்கு நல்லா தெரியும். இதில் நாம் எக்ஸ்பர்ட்டு. இதுபடி நாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஈசா நபி வரும்போது ரோமுடைய அந்த பப்ளிக், ரோம் வந்து மன்னர் வரான், அந்த மந்திரிகள் இவங்கெல்லாம் இராணுவம்லாம் வருது வரி வசூல் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் ஈசா நபியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, ராஜாவுக்கு டேக்ஸ் கட்டலாமா அப்படின்னு கேட்குறது. இப்போ ஷரியத்துப்படி என்ன? கட்டக்கூடாது. ஏன்னா அவன் அநியாயக்கார ராஜா. அவனுக்கு எப்படி டேக்ஸ் கட்டலான்னு நபி சொல்லுவாரா? நபி சொன்னால் அல்லாவுக்கு எதிராக அவர் பேசினதா ஆயிரும். கட்டக்கூடாதுன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினதா ஆயிரும். இப்போ அவருக்கு செக் வைக்கிறாங்க. புரியுதா? அப்படி மாட்ட விடுறாங்க. இப்படி வந்தவுடனே ஈசா நபி வர்றாரு. ஈசா நபி வந்துட்டு டேக்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிறார். எந்த டேக்ஸு அப்படிங்கிறார் ஈசா நபி. என்ன டேக்ஸு அப்படிங்கிறார். எந்த காசு கொடுக்குறீங்கன்ற. இந்த காசு தான் அப்படிங்கிறது. அந்த காசில் என்ன இருக்குது? சீசருடைய படம் போட்டிருக்கு. சீசருங்கிற அந்த ராஜாவுடைய நேம், அந்த பதவியோட நேம். புரியுதா? சீசர்னா ரோமுடைய ஹெட்டுன்னு அர்த்தம். புரியுதா? சீசருடைய படம் போட்டிருக்கு. அவர் பார்க்குறாரு. சீசர் படம் தானே போட்டிருக்கு, அவர் படம் போட்டது அவருக்கு கொடுங்க,
கர்த்தருடையது கர்த்தர் கொடுங்க. இந்த காயினை அழிச்சிட்டு உண்மையில் வேற ஒரு காயின் வரும். அந்த காயின் வரும்போது அந்த டேக்ஸ் அல்லாஹ் கொடுத்தா போதும். அது மீனிங் என்ன? இது சீசர் போட்ட டேக்ஸு, இது சீசருக்கு கொடுங்க. சீசருக்கு எடுத்து சீசருக்கு கொடு, அல்லாஹ்வுது எடுத்து அல்லாஹ்வுக்கு கொடுன்றது. இது அல்லாஹ்வுடைய ஆட்சியா? இந்த கருமத்தில் இவனுக்கு தான் டேக்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு டெக்னிக்காக பதில் சொல்லிட்டு போகிறாரு. அந்த இடத்துலலாம் அவர் அழிவுறாரு. அதே மாதிரி நிறைய இடத்துல இவர் மேலே கொண்டு போய் புகார் கொடுத்துட்டே இருப்பாங்க. இவர் திருடிட்டாருங்க, இவர் இது பண்ணிட்டாருங்க, அவர் அது பண்ணிட்டாருங்க. ரோம் வந்து கோர்ட்டில் நிப்பாட்டி விசாரிப்பான், ஒன்றும் இருக்காது. ஏப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படிமா. ஒவ்வொரு கேஸ்லையும் இப்படி மாட்ட விட்டுட்டே இருப்பாங்க. அவரும் ஒவ்வொரு கேஸ்லையும் வெளியே வந்துக்கிட்டே இருப்பார். இது ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், பனி இஸ்ரவேலின் வழித்தோன்றல்கள் ஈசாவுக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டி கொண்டே இருந்தார்கள். அல்லாவும் தகுந்த திட்டங்களை தீட்டினான். ஒவ்வொரு திட்டத்தையும் கவுண்டர் கொடுத்து அல்லாஹ் என்ன பண்ணான்? வெளியே கொண்டு வந்துட்டே இருந்தான். மேலும் இத்தகைய திட்டங்களை தீட்டுவதில் அல்லாஹ் அனைவரையும் விட வல்ல. ரசூலுக்கு அதான் சொன்னல, ரசூலை வந்து பிளாக் பண்ணவே முடியாது. அவருக்கு வந்து நீ மைண்ட் கேம் விளாட்னா அவர் மைண்ட் கேமில் ஜெயிப்பார். நீ கையில் விளாட்னா கையில் ஜெயிப்பார். நீ கத்தியில் விளாட்னா கத்தியில் ஜெயிப்பார். நீ என்ன அவரை வந்து எந்த ரூட்லேயும் தோக்கடிக்கவே முடியாது. இன்னைக்கு அதனால தான் இப்போ ரசூல் வந்தார்னா அமெரிக்காவும் அவங்களால ஈசா நபியை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்த விட செம மேட்ரு, தஜ்ஜாலு களத்தில் இருப்பான், ஈசா நபியை ஒன்றும் பண்ண முடியாது. அவரை பார்த்து தஜ்ஜால் ஓடுவானா அப்போ பார்த்துக்கோ. உலகத்தில் மிகப்பெரிய பவர் யார்? தஜ்ஜால் தான். இன்னைக்கு இருக்கிற அல்லாவுடைய விரோதிகளில் மிகப்பெரிய பவர் சக்திசாலி யார்? தஜ்ஜால் தான். அவனே ஈசா நபியை பார்த்தவொடனே முடிஞ்சுக்குவான். இனி கேம் ஓவர். புரியுதா? இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இன்ஷால்லா இது வரைக்கும் போதும். மீதி இதோடைய கண்டினியூஷன் நாளைக்கு பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.